ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். என்னோ விஜய் 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 தனியாக வந்து ஒரு ஒரு கோடிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க செத்தா விஜய் என்ன பண்ணுவார் சொல்லிடுங்களா? விஜய் விட்டு நம்ம ஒதுங்கி போறோம்னா என்ன செஞ்சிருவீங்க நீங்க? இதில் ஈரமாக தான் பேசியிருக்கோம்ல, ஏன் பேசல? பிரச்சாரம் செய்ய பயந்த விஜய் காதல் வயப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது அவமானமா நினைக்கணும். வள்ளி தேவனை இருக்கக்கூடாதா? இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை, இது அசிங்கமான விஷயம். அப்படிதான் விஜய் நினைக்கணும். அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேக்குவரா சீசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் நோக்கத்துக்காக குழந்தைகளை பகடைக்காக பயன்படுத்துவதா சொல்லி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீது குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் கண்டிச்சது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்திலும் புகாரா பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க சார்? இது ரொம்ப நான் என்ன சொல்றதுன்னா கொடுமையின் உச்சம் சார். இது அரசியல்ல கொள்கை சரியில்லாமல் கொள்கையை மாறுறது அல்லது மாற்று கொள்கையில் இருக்கிற கட்சிகள் அணி அமைக்கிறது, இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. அதனால தான் இந்த அரசியலே சாக்கடைன்னு எதனால் சொன்னாங்க? அரசியல் சாக்கடைன்னு சொன்னது எதுக்காகனா இப்படி தான். என்ன ஒரு கொள்கை கிடையாது, பேரளவுக்கு சும்மா கொள்கையை வச்சுக்கிட்டு யார் வேணாலும் யாரோட கூட்டணி வச்சுப்பாங்க. அப்படி இந்த கூட்டணி அணி மாறின போது தான் இந்த அரசியல் சாக்கடைன்னு பேசப்படுது. ஆனால் அரசியல் கேவலம்னு பேசப்படுதுன்னா அது விஜய் காலத்தில் தான். விஜய் காலம் தான். விஜய் இப்போ 2 வருஷமாக பார்க்குறோம் கேவலமான ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நான் சொல்கிறேன், தனிப்பட்ட விஷயத்தை பேசுகிறீங்கன்னு சொல்லி பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வகையாக நம்ம ஒதுங்கி போகணும். அப்படி தான் சொல்லணும், ஒதுங்கி போயிட்டோம் சொல்லணும். அந்த ஒதுங்கி போகிறது பார்த்திங்கன்னா எதிரிக்கின்றது யார் நம்ம ஒதுங்கி யாரை விட்டு நம்ம ஒதுங்கி போகிறோமோ, அதாவது விஜய் நேரடியாக சொல்கிறேன், விஜய் விட்டு நம்ம ஒதுங்கி போகிறோம்னா அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க நம்மளை புறக்கணிக்கிறாங்க, நம்ம புறந்துடுறாங்க, நம்மளை இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்களே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மாற்றிக்கணும். நம்ம அரசியல் கட்சி கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம கொள்கை இதுதான் காட்டணும் அப்படின்ற அந்த உத்வேகம் வந்தால் பரவாயில்ல. ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மென்ஷன் குறிப்பிட்டு நம்மளை அரசியல் ரீதியாக தாக்குறாங்கன்னா அப்போ அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு பார்க்கணும். ஆமாம் நான் இப்படி தான் நடப்பேன், ஆமாம் என்ன பண்ணுவேன்? இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பலரும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு, தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகளை மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த விதிமுறைகளை நான் பின்பற்றுறேன்றதை காட்டணும். ஆமாம் அப்படி பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உங்களால்? என்ன செஞ்சிருவீங்க நீங்கள்? அதை கடந்து போயிட்டீங்க ஒரு அரசியல் பார்வையோட. இல்ல சார், தாவேக்கா மீது வைக்கப்படுற விமர்சனம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் 17 வயசு கீழே இருக்கவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க அப்படிங்கிறத குறிப்பா தாவேக்கால உருவாக்கப்படுற அணியில குழந்தைகள் அணி தான் உருவாக்கப்படுறது பெரும் சர்ச்சையாச்சு. இப்போ இந்த விஷயம் அதுதான் சார் நான் சொல்ல வரேன். அதுதான் இப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்க கடந்து போனீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தற்கொலைகள் சொல்றீங்க கிடையாது, இளம் வயதுல இப்படிதாங்க இருப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கன்ற மாதிரி கடந்து போனாங்க. ஏன் விஜயை கூட பார்த்தீங்கன்னா அதை கண்டிக்கல, அறிவுறுத்தவே இல்லை. ஏன்னா அது தனக்கு பெரிய பெருமையா நினைச்சுக்கிட்டாரு. அது அசிங்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய மனைவி பார்த்தீங்கன்னா வெக்கம் மானம் இருந்தால் யோசிக்கணும், விஜய் யோசிக்கணும். இன்னொருத்தருடைய மனைவி பார்த்தீங்கன்னா நான் காதல் வயப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது அவமானமாக நினைக்கணும். ஒரு பெண் எப்படி நினைப்பாங்க? இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணோட கணவன் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, பெண் எப்படி நினைப்பாங்க? அது அசிங்கமாக கேவலமாக நினைப்பாங்க இல்லையா? அப்படி தான் விஜய் நினைக்கணும். இன்னொருத்தன் மனைவி பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுறத பார்த்தீங்கன்னா பெருமையாது, அசிங்கம் இல்லையாது. ஆனால் அதை பெருமையாக நினச்சிங்க. அதனுடைய விளைவு அதை நம்ம எளிதாக கடந்து போனோம். ஒரு பெண் சொல்கிறா சார் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் 28 வருஷமாக நான் அவரை விரும்புகிறேன்னு சொன்னேன். அந்த பொம்பளை உச்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே குங்கம் வச்சிருக்கு. இந்த இடத்துல குங்கம் வச்சா யார் வைப்பாங்க? மனமான பெண் தான் இங்கே வைப்பாங்க, குங்கம் வைப்பாங்க. நெத்தியில் குங்கம் வைக்கிறது வேறு, இங்கே வைக்கிறதுக்கு மனமான பெண் கூட அடையாளம். ஆனால் அந்த பெண் என்ன சொன்னால் 20 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன் விஜயன்னு சொன்னேன்.
இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை, இது அசிங்கமான விஷயம். ஆனால் இதையெல்லாம் கடந்து போனதோட விளைவு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போன விளைவு. ஏன் அது ஒரு கட்டம் தாண்டி விஜய் கடந்து போனவரை பரவாயில்ல, இன்னும் சின்ன பிள்ளைகள்லாம் வந்தா குட்டீஸ் நண்பீஸ் நீங்கள் சாக்லேட்லாம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடம்பிடிப்பீங்கள்ல, அந்த மாதிரி வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி நீங்கள் வந்து கேளுங்க. இப்போ புரியுதுங்களா சார்? அவன் புத்தி என்னன்னு புரியுதுங்களா? அவனுக்கே சின்ன புத்தி இருக்கு. இல்ல ஒரு அரசியல் தலைவர் அப்படிதான் நான் பேசுவேன். அவன் மாறுற வரைக்கும் நான் அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டா போடுங்க, இல்ல பீ போட்டு போங்க, நான் ஒருமையில தான் பேசுவேன். அவன் பெருந்தன்மையா மாறட்டும் சார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக வருமா குழந்தையோட எதிர்காலத்தில் விளையாடிட்டு இருக்கிற, குழந்தைங்களோட உயிரோட விளையாடிட்டு இருக்கிற சின்ன பிள்ளை ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்குறது எவ்வளவு கஷ்டம். ரெண்டாவது உனக்கு 41 பேர் இறந்த மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கு உனக்கு. என்னடா உனக்கு மானம் இல்லைனா உனக்கு? நான் கேட்கிறேன், மானம் இல்லை உனக்கு? அரசியல் நடத்துற என்ன நடத்துற நீ சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தெரிய வேணாமா? சின்ன பிள்ளைகள்லாம் உயிர் போச்சு சார். 41 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் பிள்ளைகள் கிட்ட 13 பிள்ளைகள் போச்சு, உயிர் போச்சு. 13 இளம் சிறார்கள். வெக்கம் வேணாம் உனக்கு? 41 பேர் தான் எல்லாமே மூத்தவங்க நினைச்சிட்டீங்களா நீங்க? 13 சிறார்களுடைய உயிர் போயிருக்கு, குழந்தைகளோட போயிருக்கு. நீ இந்த உயிரோட விளையாடுற. இப்போ நான் கேட்குறேன், நாளைக்கு நீ தோத்து போயிட்ட, நாளைக்கு அவன் சூசைட் பண்ணா என்ன பண்ணுவ? அந்த உயிரை நீ கொடுப்பியா நீ? சார் இங்கே எல்லா தலைவர்களும் அப்படிதான் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துலையோ அல்லது வந்து ஒரு கூட்டத்தை, ஒரு மாநாடு கூட்டம் நடத்தும்போது கூட பார்த்தீங்கன்னா வாகனத்தில் வராங்க இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கவனக்குறைவு, வாகனத்தில் போய் எச்சரிக்கை தானே வந்திருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு வந்து ஒரு சமாதானம் தேடலாம். ஏங்க ரோட்டில் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை எச்சரிக்கை தானே இங்கே வரணும், அதுக்கு நாங்கள் எப்படிங்க பொறுப்பேற்றுக்க முடியும் சொல்லலாம். ஆனால் உன் மாநாட்டு பந்தலில் செத்தாங்க, சரி அது கூட போட்டோம், மாநாட்டு பந்தலில் செத்தாங்க. அதை தாண்டி வந்து 41 பேர் எப்படி இறந்தாங்க? உன்னை முழுக்க உன்னை பார்க்க வந்தாங்க, இறந்தாங்க. குறைஞ்சபட்சம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி 2 தொகுதி போட்டியிடல, அந்த தொகுதியில் கூட போட்டியிடறதுக்கு உனக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை, எதுவும் கிடையாது. அதை தாண்டி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பிரச்சாரத்துக்கு சின்ன பிள்ளைகளை நீ பயன்படுத்துகிற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே மூலசெலவு செய்யப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறானுங்க. அது ஏதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசு 4 வயசு பிள்ளைன்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் 3 வயசுல வந்து இந்த 17 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க தான். 18 வயசாக தான் வாக்குரிமையே, புரியுதுங்களா? அப்போ அந்த 17 வயசு வரைக்கும் ரொம்ப வந்து இருக்கிற பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு 10 பேர் செத்து போகிறா சார். யார் சார் இது வந்து மீட்டு கொண்டு வர முடியும் சொல்லுங்க? உயிர் போயிட்டா எப்படி மீட்டு? அப்போ இந்த நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் நல ஆணையம் போய் வந்து புகார் தராங்க, வந்து மற்றவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஒரு நடுநிலையாளர்கள்லாம் வந்து இதுக்கு வந்து கண்டித்து அடிக்க வர்றாங்க. இவ்வளவும் நடந்து இது வரைக்கும் நீ வாய் திறக்கவே இல்லை. அப்போ என்ன சார் அர்த்தம்? இந்நேரம் நீ தானே பேசியிருக்கணும் முதல்ல. இங்கே வந்து ஒரு அறிக்கையின் மூலமாக கேட்டால் தேர்தல் எப்படி இருந்தாலும் நாம் வந்து அதை எதிர்கொள்வோம், எதிர்காலத்தில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அதனால் நீங்கள் யாரும் எந்த இதுனா இதை ரசிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறான் சார், ரசிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான்ற நான் விஜய். இப்படி வந்து எல்லாரும் கதறாங்க. இப்போ சமூக நல ஆர்வலர்கள், அந்த குழந்தைகள் நல வந்து ஆணையம், இன்னும் வந்து பத்திரிகையாளர்கள், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் இவங்கெல்லாம் கதறாங்க. நீங்கள் நான் எல்லாரும் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை, ஒரே ஒரு அறிக்கை, யாரும் வந்து தேர்தல் அந்த முடிவுகள் குறித்து எந்த தவறான முடிவுக்கு போகாது. எந்நேரம் பேசிருக்கோம்ல சார், அவன் நல்ல மானமுள்ளவன் வந்தால் பேசிருக்கணும்ல, நெஞ்சில் இரக்கம் வந்தால் பேசிருக்கணும்ல, நெஞ்சில் ஈரம் வந்தால் பேசிருக்கணும்ல. ஏன் பேசலை? அவனை போய் நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து பேசுங்கன்றீங்க. பேசணும்ல சார். நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய அறச்சீற்றத்தனம் வெளிப்படுத்தி தானே ஆகணும். இதை விட மோசமாக பேசணும். ஆனால் நம்ம வந்து ஊடகத்துக்கு ஒரு கண்ணியம் இருக்குல்ல, ஆனால் அடங்கி பேசுகிறோம். தவறு இல்லையா இது? உனக்கு தவறுன்னு படலையா இது? இந்நேரம் நீல ஓடி வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம தொண்டர்களுடைய குழந்தைகள், நமக்கு வாக்களித்த பிள்ளைகள், வாக்களித்தவங்களுடைய பிள்ளைகள் யாரும் இறந்துடக்கூடாது பேசணுமா இல்லையா? இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஒரு ஆளை தவிர எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏங்க குழந்தைங்கள்லாம் ஆபத்து போல் இருக்குங்க. ஆஃப்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்தாங்க, பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு தெரியல சார். ஒருத்தர் இருந்தாலும் உயிர் தானே சார். ஒருத்தர் உயிருக்கு மதிப்பு இல்லையா சொல்லுங்க? இப்போ பார்த்தீங்களா, இதுதான் எல்லாமே வந்து ஆதாயத்துக்கு பயன்படும். ஒரு 4 பேர் காக்கி சட்டை வந்து வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டு வந்தோன்னா அது வந்து எங்கள் கட்சியோட அடையாளம். என்ன கேவலம் இருக்கு பாருங்க. நீங்களே சொல்லுங்க சார், ஒரு 10 பேர் பண்ண நார்மலாக வந்து வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டவங்க கிடையாதா சார்? அதில் வேற கோடு வேற, அக்செப்ட் வேற. அது வேற.
இதுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க? எல்லாமே வந்து ஒரு சீப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஊடகங்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி. இதில் 5ஆவதா ஒருத்தர் சேர்ந்துட்டான். பண்ற அட்ராசிட்டி இருக்கு பாருங்க. தினம் விஜய் 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 விஜய். ஏதாவது நீங்க சொன்னது நடந்திருக்காடா? ஒரு வரி போடுங்களேன். எவ்வளோ போடுறீங்க. விஜய் வந்து ஹைப் கிரியேட் பண்ணீங்களா? இதையும் போடுங்களேன் பார்க்கலாம். கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய பயந்த விஜய், சேப்பாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய பயந்த விஜய் போடுங்களேன். செந்தில் பாலாஜி தொகுதியில் வந்து பிரச்சாரம் செய்ய பயந்த விஜய் போடுங்க. எடப்பாடி தொகுதியில் பிரச்சாரம் செய்ய பயந்த விஜய் போடுங்க. போடுவீங்களா? நீங்க போட மாட்டீங்க. அப்படியே ஒரு நிமிடத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து விஜயை மையப்படுத்தியே என்னதான் பணம் வாங்கினாலும் இப்படியாடா உள்ளதை போடவனா. இப்போ இந்த எவ்வளோ பெரிய என்ன ஊடக தர்மம் இருக்கு சார்? என்ன ஊடக தர்மம் இருக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு மட்டும் 10 ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் குழந்தைங்களுக்குலாம் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆபத்து இருக்குறாங்க. ஆபத்து எவ்வளோ ஊடகங்கள் பேசுகிறாங்க. எல்லா ஊடகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஊடகங்கள் யூடியூப் ஊடகங்கள் எல்லாம் கதறுது. ஆனால் 4 மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்ன சொல்கிறான்னு கேட்டால், விஜய் வேல் எடுத்துன்னு போனார், விஜய் திருச்செந்தூர் போனார். கேள்வி என்ன அப்படின்னா, காலைல 5 மணிக்கு நம்ம நியூஸ் பார்க்கும்போது என்ன வருதுன்னா, கையில் வேலோட வந்து திருச்செந்தூர் வந்து விசிட் அடிக்கிறார். என்ன காரணம் திடீர்னு இந்த கோயில் விசிட்? சார் இது நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்கள் ஒரு விஷயம், இது என்ன காரணன்றதை உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியலையா? தேர்தல் முடிந்த பிறகு வெளிநாடு பயணம். தேர்தல் முடிஞ்ச வெளிநாடு பயணம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னாக்கா, எலெக்ஷன் ஓட்டு கேட்க வந்தாருங்க, ரிசல்ட் வந்தது வெளிநாடு போயிட்டாருங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போகணுன்ற அந்த ஒரு வரும்போது பார்த்தா எங்கே போக முடியும்? இப்படி சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், எல்லாரும் கூட கேட்டாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் கொடைக்கானல் போயிட்டாரு, அவர் வந்து ஃபாரின் போயிட்டாரு, உதயநிதி துபாய் போயிட்டாரு. ஆனால் இவர் பார்த்தீங்களா திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு மட்டமான விளம்பரம் சார். பக்திக்காக சார் இவன் போகிறான் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க. பக்திக்கெல்லாம் போகல. ரெண்டாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு வந்து சர்ச்சைக்கு போனார்னும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ அடுத்தது வேல் எடுத்துக்கிட்டு திருச்செந்தூர் போனார்னா, நான் மதசார்பற்றவன். எத்தனை அடி விழுது பாருங்க. எத்தனை ஒரே ஒரு விஷயத்தில் எத்தனை வந்து காய் அடிக்கிறானுங்க பாருங்க. ஒரு பக்கம் நான் மதசார்பற்றவன், ஏன்னா அங்கே முட்டியும் போட்டேன், இங்கே வேலையும் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொரு பக்கம் பாருங்கள், அவங்க வந்து ஒருத்தர் ஃபாரின் போயிட்டாரு, ஒருத்தர் வந்து கொடைக்கானல் போயிட்டாரு. நான் பாருங்கள் முருகனை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வள்ளி தெய்வானை, எனக்கும் ஒரு வள்ளி தெய்வானை இருக்கக்கூடாதா? அப்படி ரொம்ப பர்சனல் லைஃப் உள்ள போவேன். நான் பர்சனல் லைஃபை போகல, நீங்கள் தான் போறீங்க, நான் போவே இல்லை. அப்படி அப்படின்னு நினைக்கலாம்ல. நீங்கள் பதறீங்க. அவருக்கு வள்ளி தெய்வானை, எனக்கும் வந்து வள்ளி தெய்வானை இருக்கக்கூடாதா அப்படின்னு கூட கேட்கலாம். சொல்லுங்க. இப்போ இவர் திருச்செந்தூர் போறாரு, நீங்கள் சொன்னா துணிச்சலா போடுங்க. இவர் திருச்செந்தூர் போறாரு, முருகர் கோயில், அவங்க வந்து மருதமலை போறாங்க, திரிஷா. இதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இதே நீங்கள் வந்து அப்படியே நேர்மையான நியாயமான கண்ணோட்டத்தை பார்ப்பீங்களா? இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உளவியலாக வந்து ஒருத்தரை டீஸ் பண்ணுற விஷயம்தான் சார் இது. சங்கீதாவே உளவியலாக டீஸ் பண்ணுற விஷயந்தான். நீ என் கூட வந்தால் பேச பிரச்சனையாகும், நீ மருதமலைக்கு போயிரு, நான் திருச்செந்தூர் போகிறேன், 2 பேரும் முருகன் கோயிலுக்கு போகலாம். இது உளவியலாக அந்த பொண்ணை வந்து டச் பண்ணுறது தான் சார். நீங்கள் இல்லைன்னு மறுக்கலாம், ஆனால் இது உண்மை. சங்கீதாவை இவங்க வந்து இப்படி போடுங்க. அவங்க வந்து மருதமலை போகிறாங்க, இவர் வந்து திருச்செந்தூர் போகிறாரு, அவங்க செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. உளவியலாக டீஸ் பண்ண நீங்கள் மறுக்கலாம் சார். நீங்கள் வந்து ஊடக தர்மம், ஊடக நாகரிகம் இதெல்லாம் கருதி நீங்கள் வந்து மறைச்சி கடந்து போகலாம். ஆனால் இப்படி கடந்து போனது தான் அவன் ஏறி மிதிக்கிறான். புரியுங்க சொல்ல? யாரும் செருப்பால் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அதிகமாக இந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு தான் சார். நான் கோயில், நீ எந்த கோயிலுக்கு போனால் எங்களுக்கு என்ன? நீ எந்த கோயிலுக்கு போனால் எங்களுக்கு என்ன? இதுக்கு முன்னாடி எத்தனை கோயில் நீ போகலையா? சாய்பாபாவுக்கு கோயிலே கட்டலையா கொரட்டூரில்? அது ஏதாவது ஹைலைட் ஆச்சா? நீங்கள் சொல்லுங்கள். தெரியுமா சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? கொரட்டூரில் சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு தான் அந்த கோயில் கட்டி கொடுத்தா கூட ஒரு தகவல் இருக்குது. நான் கேட்குறேன் வந்து பார்த்தா, அந்த கோயில் என்னைக்கு திறந்தாங்க ஏதாவது தெரியுமா? எப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டாங்க தெரியுமா? ஏதாவது ஹைலைட் ஆச்சா? எல்லா பூமி பூஜை போட்டதுலேருந்து கும்பாபிஷேகம் நடத்துலேருந்து எல்லாமே விஜய் போயிருக்காரு. இதே கொரட்டூர் பக்கத்தில் தான் இருக்குது, 15 கிலோமீட்டர்.
அது ஹைலைட் ஆகலையே. காரணம் அன்னைக்கு அவர் அரசியலில் இல்லை, அன்னைக்கு இந்த ஊடகங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஹைப் கிரியேட் பண்ண சொல்ல. இல்லைன்னா அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, கொரட்டூர் மண்ணில் கால் பதித்த விஜய், சாய்பாபாவுக்கு கோயில் கட்டிய விஜய். அன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் இல்லை, ஊடகங்களுக்கு பணம் கிடையாது. அவன் ஏன் போடணும்? அவன் என்ன பண்ணா எனக்கு நாங்கள் ஏன் போடணும் அப்படி சொல்லியிருப்போம். இதுதான் இங்கே நீங்கள் வந்து நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார். இது தனிப்பட்ட விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுன்னு நம்ம கடந்து போகிறோம். இது நாகரிகம் கிடையாது, ஊடக தர்மம் கிடையாதுன்னு சொல்லி கடந்து போகிறோம். ஆனால் அது வந்து ப்ளஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இது கூட தனிப்பட்ட விஷயம் சொல்லிடலாமா? ஒரு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் தோல்வியில் வந்து இறந்து போகிறாங்க, தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோட நடவடிக்கைங்க. அதுக்கு அவர் தாங்க பண்ணுவார். விஜய் என்ன பண்ணுவார்? அவங்க செத்தா விஜய் என்ன பண்ணுவார் சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. அவங்க தான் சார் திருந்தணும். சொல்லலாம் சார், நம்ம கூட சொல்லலாம் சார். இப்போ என்னன்னு கேட்டால், அவன் வந்து ஒரு அரசியல் கட்சி, அவன் 1000 பேசுகிறான், நமக்கு எங்கே போச்சு அறிவு? நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் பெற்றோர்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அழகாக சொல்லலாம். வாழைப்பழம் மாதிரி சொல்லலாம். திரும்ப ஒரு இந்த சொல்லுவதான உண்மையில ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு வாருங்க, நல்லா பேசுவான் மேம், அவன் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அழகாக பேசலாம், வாழைப்பழம் மாதிரி பேசலாம். பெற்றோர்கள் பாதுகாப்போடு இருக்கணும். இதுக்கெல்லாம் விஜயை குறை சொல்ல முடியுமா? அவர் ஒரு தலைவர், அப்படி சில பேர் பேசலாம். யாரெல்லாம் நம்ம பெரிய ஊடக ஜாம்பவன் நினச்சோமோ அவனெல்லாம் நம்ம பேசணும் தான், அவனை நம்பணும். ஆனால் அவன்லாம் என்ன செய்யறான், நீ காசு வாங்கிக்கின்னு வரலாறு காணாத விஷயமா நான் பார்க்குறேங்கிறான். இது புவியியல் காணாத விஷயமா நான் பார்க்குறேன். ஹைப் கிரியேட் பண்ணுறான். எப்படி ஒன்று என்னன்னு கேட்டால், இப்படி ஒன்று சம்பவமே நடக்கவே இல்லை சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். 4,85,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க சார். எவ்வளோ? 4,00,00,000 எவ்வளோ பேர் சார் யூனிஃபார்மில் போனாங்க? காக்கி பேண்ட் போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு எவ்வளோ பேர் போனாங்க? மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பேர் போயிருப்பாங்க? ஒரு 1000 பேர் போயிருப்பாங்களா சார்? தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியை பிரிங்க சார் நீங்கள், ஒரு 1000 பேரை. இது இயல்பாக நடக்காதா? இது காக்கி சட்டை போட்டு காக்கி பேண்ட் போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டாலே அது வந்து யூனிஃபார்ம் அடையாளமா? அது இது நான் வரலாறுலேயே நான் பார்க்காத ஒரு விஷயமாக பார்க்கிறேன். 4,85,00,000 பேர் வாக்களிக்கிற இடத்துல ஒரு 500 பேரோ ஒரு 1000 பேரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொகுதியில் 2 பேர் போட மாட்டானா சார்? அந்த காக்கி கலரில் வந்து ஒயிட் ஷர்ட்டும் சொல்லுங்கள். அதுவும் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் கேட்டால், போலீஸ்காரங்க வந்து யூனிஃபார்ம் அவாய்ட் பண்ணாங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட் போடுறது சகஜம், உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதுவும் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா காக்கி பேண்ட்ன்றது வந்து பல இடங்களில் வந்து ஊழியர்கள் தொழிலாளர்கள் போடக்கூடிய ஒரு உடை. பேண்ட் ஷர்ட் வந்து இயற்கையாக அமைஞ்சிடும். ஒயிட் ஷர்ட்ன்றது இயற்கையாக அமைஞ்சிடும். ரெகுலர் கலர் சார், ஒயிட்ன்றது ரெகுலர் கலர், ஒத்துக்கிறீங்களா? ஒயிட் ரெகுலர் கலர். காக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் மெட்டீரியல். இது ரெண்டும் கம்பைண்ட் ஆகுமா ஆகாதா? எளிதா. அப்போ அவங்கெல்லாம் டிவிகே சார்ந்தவங்க. ஏன்னா இந்த அறிவுக்கு காமன் சென்ஸ் கூட இருக்காது உங்களுக்கு. ஒயிட்ன்றது ரெகுலர் கலர், காக்கின்றது ஒரு யூனிஃபார்ம் கலர், ரெண்டும் சேர்றது வந்து ரொம்ப எளிதாக சேர்ந்துடும். இது தெரியாதா உங்களுக்கு? இதை பெருசாக பேசுகிறான். அப்போது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் செய்யக்கூடிய அத்தனையும் வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நின்றுச்சு கடைசியில்? குழந்தைங்களுடைய உயிருக்கே உலை. இது குழந்தைகளின் உயிருக்கே உழை வைக்கிறான் விஜய். அவனை நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் இன்னும் போட்டு பேசாதீங்க, டாப் போட்டு பேசாதீங்கன்றீங்க. எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? நீங்கள் வந்து கஷ்டம் தான் நீங்கள் பீப் போட்டுங்க. நான் இப்படி தான் பேசுவேன். ஓகே, இன்னைக்கு எளிதாக சார் அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு தான் சார் பிள்ளையோட அருமை என்னன்னு தெரியும். ஓகே, இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ 1 கோடி வரைக்கும் 1 கோடிக்கு மேலே வந்து வாக்குகள் வந்து தாவேக விழுந்திருக்குன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை சார், நீங்களே சொல்லுங்கள். எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? நீங்கள் சொல்லுங்கள். 1 கோடி வாக்குலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். நான் சொல்கிறேன் பாருங்க, அதிகபட்சம் எனக்கு வந்து ஒரு 50 லட்சம் வாக்குகள் வந்துடலாம். ஒரு 40 லட்சம் 50 லட்சம். ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஒரு தொகுதியில் நல்லா விஜயோட முதல்ல அரசியல் பயணம் எடுத்துங்க. விஜயோட அரசியல் படம் கிராமங்களுக்கு போகவே கிடையாது. முழுக்க கூட நகர்ப்புறங்களில் தான் இருந்தது. நகர்ப்புறத்தை ஒட்டி உள்ள கிராமங்களில் வேணால் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்டீரியர்லாம் போகவே கிடையாது. அப்போது ஒரு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் வந்து வாக்குச்சாவடியில் வந்து விஜய்க்கு வந்து 2%, 5% தான் விழுந்திருக்கு. அதே வந்து நகர்ப்புறத்தை ஒட்டி உள்ள பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வரைக்கும் ஒட்டியிருக்கு. நகர்ப்புறங்களில் வந்து ஒரு 12-13%.
சிட்டியில் சென்னை போன்ற சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15-20% கூட வாக்குகள் இருக்குது. நீங்கள் ஓவரால் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தமிழ்நாடு முழுதும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 15% உள்ளே தான் வாக்கு. அப்போ உங்களுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் வாக்குகள் கூட நீங்கள் பெற முடியுமே தவிர அதை தாண்டிலாம் வந்து கிடையாது. இல்லை 60 லட்சம் கூட 1 கோடிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். அப்படி வந்து ஒரு நீங்கள் ஒரு கட்டமைக்க பார்க்குறான்னு கேட்டால் அவர் வந்து இப்படி இனிமேல் நீங்கள் என்ன கட்டமைச்சாலும் அங்கே உழுந்துருக்கிறது தான் ஓட்டு, அது என்ன தெரிய போகுது. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லிக்கிட்டா வந்து ஏதோ பார்வையற்றவன் யானையை தடவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவத்தை சொன்ன மாதிரி, உடல் உறுப்புகளை சொன்ன மாதிரி ஆளாலும் கற்பனையாக ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி வரும் நீங்களே சொல்லுங்கள். 15% வந்தால் சீட்டு கன்வர்ஷன் கிடையாது. 1 கோடி வாக்கு வாங்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 140 சீட் அடிச்சு போய் முதலமைச்சர் ஆயிடுவாரா? நான் கேட்குறேன். அப்போ இத்தனை வருஷமாக ஆண்ட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வாக்கு என்ன மொத்தமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போல் ஆனது. நான் இப்போ எல்லாருக்கும் சிக்கல் என்னன்னு கேட்டால் 3 கோடி 4 கோடி 3.5 கோடி இருந்தால் பரவாயில்லைங்க, 4 கோடி வாக்கு வந்து வாங்கியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் 1 கோடி வாங்கிட்டு இருப்பாரு, அப்படி பிளைனாக சொல்கிறாங்க. பார்வை அப்படி தான் இருக்குது. என்னன்னு கேட்டால் எவ்வளோ 4 கோடியே 85 லட்சம் வந்து வாக்காளர்கள். அப்போது வந்து எப்படி அப்போ வந்து இவர் 1 கோடி வாங்கிடுவார். அப்போ 1 கோடி வாங்கினா மீதி எவ்வளோ சார்? அப்போ அந்த 3 கோடியே 75 லட்சம் 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்களா? அப்படியே கூட நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 4 கோடியே 85 லட்சம் சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடியை வாங்கிறாரு சரிங்களா? அப்போ மீதி இருக்கிறது இப்போ 3 கோடியே 85 லட்சம் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி இடத்துல நீங்கள் இல்லையே, முதல் இடத்துல நீங்கள் இல்லையே. அதனால் எடுத்த எடுப்புலேயே 1 கோடி வாக்குகள்ன்றதுலாம் வாய்ப்பு கிடையாது. வேணா நீங்கள் வந்து உங்கள் திருப்திக்கு வேணா சொல்கிறேன், 50 லட்சத்தோடு ஒரு 10 லட்சம் ஒன்றா போட்டுங்க உங்கள் திருப்திக்கு, அவ்வளோதான் வருமே தவிர 12-15 சார். இது ஹைப் கிரியேஷனில் நீங்கள் நினைக்கிறீங்க சார். 1 கோடி வாக்குகள் நேற்று கூட சொல்கிறார் சார் 1 கோடி வாங்க, அப்போ மிச்சம் எவ்வளோன்னு கேட்டேன். 3 கோடியே 80. அது யார் வாங்குவாங்க? அது யார் வாங்குவாங்க? அது டிஎம்கே வாங்கிருமா? அப்போ ஏடிஎம்கே எவ்வளோ வாங்குவோம்? இப்போ புரியுதுங்களா? அவங்க எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் 1 கோடி வாக்குகள் சான்ஸ் இல்லை. இனிஷியலாக ஆரம்பத்தில் கேட்டால் இப்போ விஜயகாந்த் 8% வாங்கினார் சார். அந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 8% 16% ஒன்றா வாங்கிடலாம். ஆனால் சீட்டு கன்வர்ஷன் ஆகாது. ஓகே. எம்எல்ஏக்கள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சில பேர் 3 வந்துடுறாங்க, சில பேர் 5 வந்துடுறாங்க. நானே கூட சொல்கிறேன்னே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு என்னால் அதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 2 தொகுதி விஜய் 2 தொகுதி ஜெயிச்சுருவார், கூடுதலாக ஒரு 3-4 சீட்டு வரும், அவ்வளோதானே தவிர அது கூட எங்கே யார் எப்படின்றது சொல்ல முடியாது. இங்கே நடக்கக்கூடிய வாக்கு செதறும் போது அதில் யாராவது வந்து சொல்லுவாங்க தெரியுமா, குற்றாந்தேசியான்னு பாருங்க, அந்த மாதிரி தான் வந்து அகஸ்மாத்தா, இது எதேச்சியா, தற்செயலா, இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படி தான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். ஒரு 3 பேர் 4 பேர், அப்போது ஒரு 5 பேர் ஜெயிக்கலாம். அதை தாண்டி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையில் வந்து 1 கோடி ஓட்டு வாங்கினாக்கா அப்போ இத்தனை எம்எல்ஏ வந்துடும், அப்படிலாம் கணக்கு போட முடியாது. ஓகே. குறைஞ்ச வாக்கு வித்தியாசங்கள் வந்து இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலிடம் சார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கன்வர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 30,000 40,000 50,000 வாக்குகள் வந்து ஜெயிச்சாங்கன்னா இந்த முறை 5,000 வாக்குகள் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வரும். அது ஏடிஎம்கே டிஎம்கே. இந்த இடத்துல வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெற வைக்கலாம், ஒரு இடத்துல வந்து திமுக வெற்றி பெற வைக்கலாம், ஒரு இடத்துல அதிமுக தோல்வி அடைய வைக்கலாம், இன்னொரு இடத்துல வந்து திமுக இப்படி வேணால் நடக்குமே தவிர விஜய் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. அப்படி வரணும்னா உங்கள் வாயிலிருந்து என்ன வந்துருன்னு கேட்டிங்கன்னா, சார் 4 கோடியே 85 லட்சம் வாக்குகள் சார், விஜய் 2 கோடி வாக்குக்கு வாங்குறார் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கோடி வாங்கினார்னா அப்போ சீட்டு கன்வர்ஷன் வந்துடும், அப்போ முதலமைச்சர் அவருக்கு ட்ரை பண்ணணும் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்குது. 28% 30% வாங்கினா தான் சார் ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க முடியும் ஒரு தொகுதியில். அது சாத்தியமாக நீங்கள் பார்த்து. ஓகே சார். அதான் வாய்ப்பே கிடையாது டோட்டலாக. ஓகே சார். இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.